வெல்கம் டு மை சேனல் 1 minute worksheets. ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கிளாஸ் 1 ஒலிம்பியாட் மேக்ஸ் ப்ராக்டிஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வித் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ட் 4. ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பார்த்தீங்கன்னா சேனல் ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு. பார்க்கலன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாங்க லெட் ஸ்டார்ட் தி வீடியோ. Question number 31. Sil reaches the library cycling for 25 minutes. On the way back, she cycles faster and reaches home in 15 minutes. How much more time did she take while going to the library from home? ஸோ சில் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் பண்ணிவிட்டு லைப்ரரிக்கு ஹோம்லேருந்து போயிருக்காங்க. அதுக்கு ஹோம்லேருந்து அவங்க லைப்ரரிக்கு போகிறதுக்கு எடுத்த டைம் பார்த்தீங்கன்னா 25 minutes. அதே மாதிரி லைப்ரரியிலேருந்து அவங்க வீட்டுக்கு வரும்போது ஃபாஸ்ட்டாக சைக்கிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் லைப்ரரியிலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு அவங்க எடுத்த டைம் பார்த்திங்கன்னா 15 minutes. ஸோ இப்போது ரெண்டுக்கும் அவங்க வந்துட்டு ஆன டிஃப்ரென்ஸ், அதாவது வீட்டிலேருந்து லைப்ரரிக்கு போகும்போது எவ்வளோ மோர் டைம்ஸ் எடுத்தாங்க கம்பேர் டு லைப்ரரியிலேருந்து வீட்டுக்கு வரும்போது அப்படிங்கிறத அந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதோட டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம. ஸோ அப்போது அவங்க ஃபஸ்ட்டு ஹோம்லேருந்து லைப்ரரிக்கு போகிற டைம் எவ்வளவு 25 minutes. ஸோ மைனஸ் அவங்க லைப்ரரியிலேருந்து வீட்டுக்கு வர எடுத்த டைம், ஸோ 15 minutes. ஸோ 25 minutes மைனஸ் 15 minutesனால் ரிமைனிங் என்ன இருக்கும் 10 minutes. ஸோ இதுக்கான ஆப்ஷன் ஏ 10 minutes. So question 32 பாருங்க. Mr. Sek planned a party with friends and ordered 56 cupcakes, but only 42 were delivered. How many cupcakes did not arrive? ஸோ மொத்தமாக 56 கப்கேக் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, பட் அதில் 42 தான் டெலிவர் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ கப்கேக்ஸ் வரல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ வரல அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், டோட்டல் நம்பர் ஆஃப் கப்கேக்ஸில் வந்துட்டு டெலிவர் ஆனதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்போது டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ 56 கப்கேக்ஸ் மைனஸ் டெலிவர்ட் வந்து 42 கப்கேக்ஸ். அப்போ ரிமைனிங் எவ்வளோ 56ல் 42 போச்சுன்னா 14. ஸோ அப்போ அதுக்கான கரெக்டான ஆப்ஷன் பி 14. So question number 33 பாருங்க. Rebecca purchased some candies and organized them into groups of 4. So how many candies did she purchase in total அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெபெக்கா வந்துட்டு சம் நம்பர் ஆஃப் கேண்டீஸ் வாங்கியிருக்காங்க. அது எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு குரூப்புக்குள்ளேயும் மொத்தம் 4 இருக்கிற மாதிரி அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் மொத்தம் எத்தனை குரூப் இருக்குது, 1 2 3 4 5. ஸோ 5 groups ஆஃப் ஒவ்வொரு குரூப்புக்குள்ளேயும் 4 கேண்டீஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 groups ஆஃப் 4 என்னது 5 4s are 20. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டீஸ் அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க 20 கேண்டீஸ். ஸோ அதுக்கான ஆப்ஷன் என்னது பி 20. The question number 34. Mike has 3 quarters and he finds 2 dimes and 1 penny in the drawer. How much money does he have in all? ஸோ மைக்கிட்ட இனிஷியலாக எவ்வளோ இருக்குதா 3 quartersஸாக, அப்புறமா அவங்க ட்ராயர்லேருந்து 2 dims and 1 penny ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ டாலரில் ஒரு குவார்ட்டரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 cents. ஸோ அப்போ 3 quarter அப்படின்னா 3 times ஆஃப் 25 cents, அப்படின்னா மொத்தம் எவ்வளோ 75. ஸோ 75 cents இப்போது மைக்கு கிட்ட ஆல்ரெடி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹீ ஃபைன்ஸ் 2 dims. ஒரு dim எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 dims அப்படின்னா வந்துட்டு 10 cents அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 dims இருக்குது. அப்போ 2 times ஆஃப் 10s வந்துட்டு 20. ஸோ ப்ளஸ் 20 cents இருக்குது. ப்ளஸ் 1 penny அப்படின்னா 1 centன்னு அர்த்தம். ஸோ அப்போது இதோட ஓவரால் ஆட் பண்ணி நம்ம ஆன்சரை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 75 + 20 + 1னா எவ்வளவு, 75 + 20 85, 95 + 1 96. ஸோ ஆன்சர் எடுத்து மொத்தம் எவ்வளோ இருக்குது அவங்கக்கிட்ட 96 cents இருக்குது. ஸோ ஆன்சர் டி கரெக்ட் ஆப்ஷன். Mike purchased several shapes from a craft store and assembled them as shown in the picture below. Count how many rectangles there in it. ஸோ இந்த கிராஃப்ட் ஸ்டோர்லேருந்து சம் ஷேப்ஸ் நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க மைக்கு. ஸோ இதில் இப்போ கிட்ஸ் என்ன பண்ணணும் இந்த கொஷினில் அப்படின்னா ஹவு மெனி ரெக்டாங்கிள்ஸ், ஸோ எவ்வளோ ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 1 2 3 4. ஸோ டோட்டலாக இதில் 4 ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. அப்போ அதுக்கான ஆப்ஷன் சி 4. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.